ஸோ யாரை கேட்டாலும் இந்த ஏஜென்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஏஜென்ட்ல என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எதுக்காக நம்ம வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம சார்ஜிபிடி போயிட்டு நம்மளோட ஹோம்ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடிப்போம். ஸோ சம் போடணும்னா அது வந்து சார்ஜிபிடி போய் கேட்போம். நம்ம வந்து ஒரு கொஸ்டின் தெரியும்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம சார்ஜிபிடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம சார்ஜிபிடி மாடல்ஸ்லாம் நம்ம ஹோம்ஒர்க் பண்றதுக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணல. நம்ம வந்து பிபிடி கிரியேட் பண்றதுக்கு ஆர் பிடிஎஃப் வந்து சம்மரைஸ் பண்றதுக்கு, ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு ஆர் அந்த ஜென்ரேட் பண்ண இமேஜ் வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸை பத்தினா நம்ம வந்து கேரி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஒர்க்ஸா இருக்குல்ல. ஸோ அந்த மல்டிபிள் ஒர்க்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ஒர்க்கரை மட்டும் பார்த்துட்டா ஈஸியா இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து ஏஜென்ட். ஸோ இந்த ஏஜென்ட் தான் பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்ஸுமே அது வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இந்த எல்லா ஒர்க்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுது இல்லையா. ஸோ இதுக்கு பேரு தான் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளோட ஒர்க்ஸை பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.